உங்களை எதுக்குடா கடத்துன? நீ இந்த ஊர்ல இருக்க பிடிக்காம உன் சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டல. எங்களுக்கு அது பிடிக்கல. அதான் உன்னை நான் கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கேன். நான் எங்க போனா உனக்கு என்ன? என் கட்ட அவுத்து விட்டுரு. நான் என் கிராமத்துக்கே போயிடுறேன். அவ்வளோ சுலபமா நீ இங்கிருந்து போக முடியாது. என் பாஸ் உத்தரவு போட்டனால தான் உன்னை இங்க கடத்திட்டு வந்தேன். என் பாஸ் உன்னை இங்கிருந்து அனுப்புற வரைக்கும் என் கஸ்டடியில தான் நீ இருக்கணும். யாருடா உங்க பாஸ்? யார சொல்லி எங்களை கடத்துன? சுதர்சன் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். சுதர்சன் கேபின்ல இருக்காரா? இருக்காரு மேடம். தேங்க் யூ. குட் மார்னிங். வா பத்மா. என்ன ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு? ஏதாவது முக்கியமான விஷயமா? துளசி ஊரை விட்டு போறேன்னு நான் மாத்துக்கு லெட்டர் எழுதி அனுப்பிட்டு அவ கிராமத்துக்கே போயிட்டா. அப்படியா? சரி, துளசி ஊரை விட்டு போன விஷயத்த சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? அவ இந்த ஊர்ல இருந்தா என்ன, போனா என்ன? எனக்கு எந்த லாப நஷ்டமும் கிடையாது. என்ன நினைச்சதை சாதிச்சிட்டோங்கிற அந்த திமிருல பேசுறேடா? என்ன உளர்ற? துளசிய மிரட்டி ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு துரத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லவராட்டம் நடிக்கிறேன். வெயில்ல வந்ததுனால உன் மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஏதேதோ உளர்ற. நான் எதுக்கு அவளை ஊரை விட்டு துரத்தணும்? பத்ரி கூட துளசியோட கல்யாணம் நின்னு போயிடுது. அவ ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தவ. அவகிட்ட மாட்டிக்க தெரிஞ்சான் பத்ரி. நல்ல வேளை, கடவுளா பார்த்து தப்பிக்க வச்சிட்டார். அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம அந்த ஒழுக்கம் கெட்டவ ஊரை விட்டு போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஆ? என்ன சொன்னீங்க? துளசி ஒழுக்கம் கெட்டவளா? துளசி உங்க காதலி. உங்க பசப்பான வார்த்தையில உங்ககிட்ட தன்னை இழந்து தன்னை கெடுத்தவன் பேரு கூட வெளியில சொல்லாம நேர்மையா நெருப்பு மாதிரி வாழ்ந்தவ. அவளை தப்பா பேசுறளா? கிருஷ்ணா உங்களுக்கு பிறந்த பொண்ணு. பெத்த பொண்ணையும் துளசியும் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு வர உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து வந்தனே, அது ஏன் தப்பு? இங்க பார் பத்மா, நீ ரொம்ப டூ மச்சா பேசுற. வீட்டு கிளம்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மிருகமா மாறிடுவேன். நீங்க எப்போ மனுஷனா இருந்தே இப்ப மிருகமா மாறதுக்கு நீங்க எப்பவுமே மிருகம்தான். துளசியை திரும்பவும் கிராமத்துல இருந்து அழிச்சிட்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பமாயிடுது. உங்க அக்கா துளசியோட கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷா கிட்ட எல்லாம் பேசி துளசி அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இந்த தடவை நான் உங்களை விடுறதா இல்ல. துளசி எங்க அழிச்சுண்டு வந்து உங்க கையால அவ கழுத்துல தாலிய கட்ட வச்சு அதை என் கண்ணால பார்த்து நான் ரசிக்க போறேன். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. அது வரைக்கும் இந்த பத்மா ஓய மாட்டா. என்ன மாமா இவ்ளோ சீரியஸா இருக்கே? கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கணும். சரிங்க. என் ஆத்துக்காரர் பொழைச்சிட்டார், சந்தோஷந்தான். ஆனா அவர் பொழைக்கிறதுக்கு காரணமா இருந்த துளசி இந்த ஊர்ல வாழாம இந்த ஊரை விட்டு போயிட்டா. என்ன பத்மா சொல்ற? துளசி இந்த ஊரை விட்டே போயிட்டாளா? என்னம்மா என்னம்மா நடந்தது?
துளசி பத்ரியோட கல்யாணம் நின்னு போனதை அவங்க அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கிறேன்னு சொன்னியேம்மா. ஆமாப்பா, நான் பத்ரி கிட்டயும் பத்ரி அம்மா கிட்டயும் எவ்வளவோ பேசிட்டேன்பா. ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெளிவாவே சொல்லிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சுட்ட துளசி தனக்கும் பத்ரிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுண்டு இந்த ஊரை விட்டு போயிட்டா. இந்த ஊர்ல வாழ்ந்து அவமானப்படுறதை விட அவ இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டா. அவ குழந்தை அக்கா எல்லாரையும் அழிச்சுண்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டு அவ கிராமத்துக்கே போயிட்டா. என் வாழ்க்கையில நேக்கு மாங்கல்ய பிச்சை போட்ட துளசிக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு எடுத்த முயற்சியில நான் தோத்து போயிட்டேன்ப்பா. நான் தோத்து போயிட்டேன். நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும்னு சொல்லுவா துளசி. இந்த ஊர்ல என் பக்கத்திலே இருந்தா. அப்ப அவளோட அருமை எனக்கு தெரியல. அவளை திட்டி தீத்த. நான் அவளை நல்லவன்னு தெரிஞ்சுண்டு அவளை நெருங்கி போறச்ச அவ இந்த ஊரை விட்டு தூரமா போயிட்டாளேப்பா. கவலைப்படாதம்மா. துளசிய திரும்பவும் இந்த ஊருக்கே அழைச்சிட்டு வந்துடலாமா. அது ஒண்ணும் பெரிய சிரமமான காரியமா இருக்கும்னு நேக்கு தோணலம்மா. துளசி கிராமத்துக்கு தானே போயிருக்கா. நேக்கு அந்த ஊர்ல நிறைய பேரே தெரியுமா. அந்த ஊர் பெரிய மனுஷா எல்லாருமே நேக்கு பழக்கம்மா. நாம 2 பேருமா போய் அவா கிட்ட பேசி திரும்பவும் துளசியை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்துருவோம்மா. நிஜமாவாப்பா? துளசி ஊருக்கு போய் நம்ம அவளை அழிச்சுன்னு வந்துடலாமாப்பா? அழைச்சிட்டு வந்துடலாமா. அழைச்சிட்டு வந்துடலாம். ஆனாப்பா நான் போய் அழைச்சா துளசி என் கூட வருவாளாப்பா? கண்டிப்பா வருவாமா. கண்டிப்பா வருவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா சட்டுன்னு கிளம்புங்கப்பா. இப்பவே உடனே கிராமத்துக்கு போய் அவளை அழிச்சுன்னு வந்துடலாம். வாங்கப்பா. செத்தேருமா. அதுக்குள்ள அவசரப்படுறிய. இப்பதானே நோக்கு சொன்னேன். அம்மா நான் எப்படிமா உடனே கிளம்புனா கிளம்ப முடியும். கோயில்ல பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். அதெல்லாம் யாருமா செய்வா? மனுஷால பட்டி போடுறதே பாவம். பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணாம இருக்கிறது மிகப்பெரிய பாவமாச்சேம்மா. அப்பா இதான் உங்க பிரச்சனையா? ஆமாம்மா. வைஷ்ணவி அக்கா, நீ அத்தைம்பேர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாவும் நானும் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் அத்தைம்பேர் கோயிலை பாத்துக்க சொல்லு. சரி. ஆமாப்பா, பத்மா சொல்ற மாதிரி நான் என் ஆத்துக்கார்ட்ட சொல்லி உங்க சிஷ்யனோட சேர்ந்து பெருமாள் காரியத்தை நல்லா பாத்துக்க சொல்றேன்ப்பா. நீங்க பத்மா கூட உடனே ஊருக்கு கிளம்பி போங்கப்பா. அங்க துளசி கிட்ட நல்ல விதமா பேசி அவளை கண்டிப்பா இங்கே அழிச்சுன்னு வர பாருங்க. நம்ம பத்மாவை வாழ வச்ச துளசி கண்ணீர் விட்டா அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. அவளை எப்படியாவது கண்டிப்பா அழிச்சுன்னு வந்துருங்கப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். பத்மாவும் நானும் கிராமத்துக்கு போய் அழைச்சிட்டு வந்துடுறோம். வெளியில போயிருக்கிற சீதாவும் கவசியும் வந்த உடனே அவங்க கிட்ட இந்த தகவலை சொல்லிடுமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாத்தையும். வரேம்மா. நான் வரேங்க. சரி, தைரியமா போயிட்டு வா பத்மா. துளசிய கண்டிப்பா அழிச்சுன்னு வா. நானும் துளசி உன் கூட வரணும்னு பெருமாளை வேண்டிக்கிறேன். சரியா? பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வாங்கப்பா. வரேம்மா. பெருமாளே. போயிட்டு வரேங்க. வாமா. கோதண்டம், என்னடா இது?
ஏன் இங்க கொண்டு வந்து என்ன அடைச்சு எதுக்கு இப்படி கட்டி வச்சிருக்க? எனக்கும் உனக்கும் என்னடா அப்படி பிரச்சனை? சீ, மகா பாவிடா நீ. எங்கடா என் அக்காவும் என் குழந்தையும்? கோமாளி மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கியே, நீ உருப்படவியாடா? குழந்தையும் அக்காவையும் கூட்டிட்டு வந்து வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கோம். இப்போ சினிமால காமெடியெல்லாம் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படமும் நல்லா ஓடுது. அதான் நானும் யோசிச்சேன், எத்தனை நாளைக்கு தான் நானும் காமெடினா இருக்கிறது. அதான் ஒரு சேஞ்சுக்கு வில்லனா மாறலான்னு முடிவு பண்ணி தான் உன்னை இங்கே கடத்தினேன். ச்சே. அது ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சீ, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ காமெடினா வேணா இரு, இல்ல வில்லனா வேணா இரு. எங்களை எதுக்கடா கடத்துன? நீ இந்த ஊர்ல இருக்க பிடிக்காம உன் சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டல. எங்களுக்கு அது பிடிக்கல. அதான் உன்னை நான் கடத்திக்கிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கேன். நான் எங்க போனா உனக்கு என்ன? என் கட்ட அவுத்து விட்டுரு, நான் என் கிராமத்துக்கே போயிடுறேன். அவ்வளோ சுலபமா நீ இங்கிருந்து போக முடியாது. என் பாஸ் உத்தரவு போட்டனால தான் உன்னை இங்க கடத்திட்டு வந்தேன். என் பாஸ் உன்னை இங்கிருந்து அனுப்புற வரைக்கும் என் கஸ்டடியில தான் நீ இருக்கணும். யாருடா உங்க பாஸ்? யார் சொல்லி எங்களை கடத்துன? சுதர்சன் சார். சுதர்ஷனா? சுதர்ஷன் என்ன கடத்த சொன்னாரு? என்ன எதுக்காக அவர் கடத்த சொல்லணும்? இங்க பாரு துளசி, ரொம்ப ஓவரா ரியாக்ஷன் கொடுக்காத, உடம்புக்கு ஆகாது. நான் இப்ப சொல்ல வர்றத நிதானமா கேட்டு நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடு. ஆனா சீக்கிரமா எடு. நீ எவ்வளவு சீக்கிரமா நல்ல முடிவு சொல்றியோ அவ்வளோ சீக்கிரமா நீ இந்த இடத்துல இருந்து வெளியில போயிடலாம். என்னடா என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ணணும்? அந்த சுதர்ஷனுக்காக என் வாழ்க்கை மொத்தத்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன். என்கிட்ட இருந்து இன்னும் அவர் எதை தான் எதிர்பார்க்கிறாரு? துளசி, உன்னை கிராமத்துக்கு போக விடாம நான் இங்க கடத்திட்டு வரலன்னு வையேன், பத்மா உன் கிராமத்துக்கு வந்து திரும்ப உன்னை இங்க அழைச்சிட்டு வந்துருவா. இப்ப கூட பத்மா அவ அப்பா கூட உன்னை அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் கிராமத்துக்கு போயிருக்கா. உனக்கு எப்படி இங்க இருக்கிறது பிடிக்கலையோ அதே மாதிரி சுதர்சனு கூட நீ இந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்கல. நீ இங்க இருந்து அவனுக்கு பிரச்சனைன்னு அவன் நினைக்கிறான். நீ இங்கேயும் இருக்கக்கூடாது, உன் கிராமத்துக்கும் போகக்கூடாது. வேற எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. உதாரணத்துக்கு டெல்லி, கல்கட்டா, இப்படி வேற எங்கேயாவது போயிறேன். அங்க போய் நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ ஆயுசுக்கு சந்தோஷமா வாழ்ற மாதிரி சுதர்சன் சார் பணம் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு போயிரு. சுதர்சன் சார் பணம் வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னு வை, ஒட்டு மொத்தமா நீங்க 3 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்ப காமெடினா சொல்லல, வில்லனா சொல்றேன். இல்லனா நீங்க 3 பேர் ஒரே இடத்துல சாகணும். கௌசி, சீதா, என்ன யாரையுமே காணோம்? பட்டாச்சாரியார் இருப்பாரே, அவரையும் காணோம். ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாரோ? அம்மாடி, வாங்க மாமா வாங்க. அக்கா, உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் கூப்பிட்டது கேக்கல. கௌஷிகா, கௌஷிகா, சீக்கிரமா வந்து யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க மாமா. நான் உன்னதாம்மா பார்க்கலான்னு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா? ஒன்றும் இல்லை,
உன்னுடைய வாழ்க்கையை பத்தி தான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அதை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க மாமா. நீங்க எது சொன்னாலும் அக்காவோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு இங்க எல்லாருக்கும் நன்னா தெரியும். சொல்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கு? இது முடிவு மட்டும் இல்லம்மா, ஒரு சுகமான ஆரம்பம். கௌசி வாழ்க்கையை பத்தி தான். எத்தனை நாளைக்கு தான் அவ சஞ்சயை நினைச்சிட்டே இருக்கிறது? அவ சோகம் அவ கூடயா போகுது? அவளுடைய சோகமும் வருத்தமும் இந்த குடும்பத்தையே பாதிக்குது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையேங்கிற சோகம் இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் சோகமா இருக்கிறதுனால தான் அதை மறந்துட்டு கௌசிக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா கௌசல்யாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு யோசிச்சம்மா. அதனால இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய சொத்துகள் எல்லாத்தையுமே பாஸ்கர் தான் பார்த்துக்கிறான். நான் அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணோம். எப்படி சஞ்சய் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி பாஸ்கரும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால கௌசிய பாஸ்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு எடுத்திருக்கிறேன். என்னம்மா ஷாக் ஆயிட்டீங்களா? நான் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீ சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியெல்லாம் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சியோ அதே மாதிரி நீ அங்கே சந்தோஷமா இருக்கலாம். எல்லா வசதிகளும் சந்தோஷமும் நீ பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது உனக்கு கிடைக்குமா? ஏன்னா என் சொத்துக்கள் பூரா உனக்கு தான் எழுதி வைக்க போறேன். எல்லாம் உனக்கு தான். நீ பாஸ்கரை பார்த்துக்கிட்டேன்னா அவன் பிசினஸ் பார்த்துக்குவான். ப்ராப்பர்ட்டிலாம் உன் பேர்ல தான் இருக்கும். சம்மதம் தானே? சந்தோஷமா? என்னம்மா சீதா, இதுதான் என்னுடைய ஆசை. இது நிறைவேற்றி வைக்கிறது உங்க வேலை. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாது. என்ன நித்யாக்கு எப்படி பாஸ்கர் அண்ணனும் அதே மாதிரிதான் நேக்கும். அவரை போய் எப்படி என்னால புருஷனை ஏத்துக்க முடியும்? ச்சே. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, சொத்து பூரா என் பேர்ல எழுதி வைக்கிறேங்கிறே. சொத்துக்காக ஆசைப்பட்டா நான் சஞ்சயை காதலிச்சேன். நான் நேசிச்சது உங்க பையன் சஞ்சய் தான், உங்க சொத்து இல்ல மாமா. முடியாது மாமா, என்னால முடியாது. சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஒரே நல்ல என் கனவு கோட்டையெல்லாம் சொக்குநூறு உடைஞ்சு போயிடுது. இப்போ நானே துக்கத்துல இருக்கேன். நீங்க ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசி மேலும் மேலும் என் மனசை புண்படுத்தாதீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை மாமா. அவர் நினைப்பு இருந்தா போறோம். அதுதான் எனக்கு பெரிய சொத்து. அது எப்படி மாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்? உங்களால என் செத்து போன சஞ்சய் திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த லோகத்துல பணம் எனக்கு முக்கியம் இல்ல மாமா. பணத்தை விட முக்கியமானது சஞ்சய் மேல வச்சிருக்கிற அன்பு. அதுக்கு விலை மதிப்பே இல்ல. உங்க சொத்தை காரணம் காட்டி என்னோட புனிதமான அந்த சஞ்சய் நினைப்புகளை கொச்சப்படுத்தாது.
என்ன தப்பா நினைக்காத. இப்ப நீங்க காட்டுற பாசத்துக்கு ரொம்ப நன்றி மாமா. போறோம் மாமா, போறோம். உங்க அன்பும் பாசமும் அது மட்டும் எனக்கு போதும். தயவு செஞ்சு இன்னொரு வார்த்தை பாஸ்கர் கல்யாணம் இப்படி எதுவுமே என்ன கேட்டுறாதீங்க மாமா. என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா கௌசல்யா, அழாதம்மா. உன் மனசு காயப்படுத்துறதுக்காக நான் வரல, அது என் நோக்கமும் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். எப்போ இது உனக்கு பிடிக்கலையோ, உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்ய விருப்பப்படலை. என்ன புரிஞ்சுட்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அக்கா அழாதக்கா. அவரு உன்னை வேதனைப்படுத்தணும்னு இதை சொல்லல. உன் மனசை காயப்படுத்தணுங்கிறது அவர் நோக்கம் இல்ல. ஏதோ நீ நன்னா இருக்கணும், உன் வாழ்க்கை நன்னா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி உன்கிட்ட கேட்டார். அதை எதுவும் தப்பா எடுத்துக்காத. உன் நிலைமையில யார் இருந்தாலும் நோக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், நோக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே விரும்புவா. ஏன் நம்ம அப்பாவை எடுத்துக்கோ. அவர் தினம் தினம் பெருமாளாண்ட வேண்டதெல்லாம் கௌஷிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தானே. உன் வாழ்க்கை எப்படி ஆடுத்தேன்னு அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரு தெரியுமா? எங்களுக்கும் அப்படிதான். நீ மனசு விட்டு அழுதுட்டக்கா, ஆனா நாங்க மனசுக்குள்ளேயே அழுதுன்னு இருக்கோம்.